வணக்கம் நண்பர்களே. சித்ரா பௌர்ணமி ஏன் கொண்டாடுறோன்னு தெரியுமா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பௌர்ணமினாலே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது தான். அதுலேயும் சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுகிறது. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் நம்ம சித்ரா பௌர்ணமின்னு கொண்டாடுறோம். அது இந்த வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி கொண்டாடப்படுது. இந்து புராணங்களின்படி யமதர்மராஜனின் கணக்காளர் சித்ரகுப்தன். ஒவ்வொரு மனிதனின் பிறப்பு இறப்பு பாவ புண்ணியங்களை எழுதுபவர் இந்த சித்ரகுப்தர். சித்திரை மாத பௌர்ணமியிலேயே அவர் அவதரித்ததால் இந்த சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சித்ரகுப்தன் பார்வதி தேவியால் ஓவியமாக வரையப்பட்டு பின்னர் உயிர் பெற்றதாக ஐதீகம். மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தனை இந்த நாளில் வழிபடுவதன் மூலமாக நமது கர்ம வினைகள் குறையும். வரும் பௌர்ணமி நன்னாளில் பூமிக்கு மிக அருகில் நிலவு வரும் நாள் என்பதால் இந்த நாளில் நிலவின் பிரகாசம் மற்ற பௌர்ணமியை காட்டிலும் அதிகமாக இருக்கும். சித்திரை மாதத்திற்கான பௌர்ணமி ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9:52 மணிக்கு தொடங்கி மே 1 இரவு 11:58 மணிக்கு முடிவடைகிறது. கிரிவலம் செல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் கிரிவலம் செய்வது சிறப்பு. இல்லை என்றால் வீட்டிலேயே வழிபாடு செய்வதும் சிறப்பு வாய்ந்தது தான். இறைவனுக்கு உப்பில்லாத தயிர் சாதத்தை நெய்வேத்தியம் பண்ணுங்கள். விரதம் எடுக்க முடிஞ்சவங்க விரதம் எடுங்க, முடியாதவங்க இறைவனை நினைச்சு வழிபட்டாலே போதுமானது. இந்த சித்ரா பௌர்ணமியில் இறைவனை சிவனை வழிபட்டு சிறப்புடனும் நலமுடனும் வாழ்வோம். ஓம் நம சிவாய. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.